ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்கப் போகிறதான தலைப்பு, கசப்பை கடந்தால் செழிப்பு காத்திருக்கிறது. பாஸ் த பிட்டர்னஸ், ப்ராஸ்பரிட்டி இஸ் வெயிட்டிங். அதாவது கசப்பான காரியங்களை நாம் கடக்கும் பொழுது நமக்கான செழிப்பு ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்க இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில கசப்பான காரியங்களை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கான செழிப்பை நம் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஏற்கனவே உலகம் தோன்றும் பொழுதே நமக்கான செழிப்பை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். இந்த செய்தியை முழுமையாய் கேளுங்கள். நிச்சயமாகவே இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் தொடர்ச்சியாய் இஸ்ரவேல் மக்களை ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் எப்படி வெளியே கொண்டு வந்தார், எப்படியெல்லாம் நடத்தினார் என்பதை குறித்து நான் தொடர்ச்சியாய் பேசி கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தெய்வீக வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில காரியங்களிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மன போராட்டத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நம்மையும் எப்படி நடத்தப் போகிறார் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அநேக தடைகள் வரும் பொழுது அதை தாண்டக்கூடியதான வார்த்தைகளையும் ஆசீர்வாதங்களையும் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதை தான் நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். ராம்சேஸிலிருந்து இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வந்தார். தற்காலிகமான ஆசீர்வாதம், பலிகள் செலுத்தப்பட்டது, பஸ்கா பலி அடிக்கப்பட்டது. அங்கிருந்து ஜனங்கள் வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். சுக்கோத்திலே தற்காலிகமான கூடாரம், அதிலே இவர்கள் பிரயாணம் செய்தார்கள். ஆனால் இவர்களுடைய நோக்கம் கானானாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், செழிப்பான தேசம் என்று. அதன் பிறகாக ஜனங்கள் ஏதோமிலே வந்தார்கள். மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை கைவிடாமல் நடத்தினது. நான் இனி உங்களை கைவிடாமல் நடத்துவேன் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். மிக்தோல், சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக பொல்லாத வல்லமைகள் மத்தியில் என்னால் நடத்த முடியும் என்று ஆண்டவர் தொடர்ச்சியாக உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு சில ஆசீர்வாதங்களை பார்த்து நின்று விடக்கூடாது. நமக்கான ஒரு செழிப்பு பெரிதாய் காத்திருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தடைகள் வரலாம், பொல்லாத வல்லமைகள் வரலாம், ஆனால் நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நடத்தினார். இந்த நாளிலும் கூட நாம் அதிலிருந்து தொடர்ச்சியாக தியானிக்கப் போகிறதான காரியம் என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தின் நடுவாக கடந்து வனாந்திரத்திற்கு போய் ஏதோம் வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையம் இறங்கினார்கள். இப்போ இந்த ஜனங்கள் எங்கே வந்திருக்கிறாங்க? மாரா எனக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதை குறித்து விளக்கமாய் வாசிக்க வேண்டும் என்றால் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்கள் நான் சுருக்கமாய் வாசித்து கொண்டிருக்கிறேன். இதை வாசித்து பார்த்தீர்களானால், இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்திர சமுத்திரத்தில் பிரயாணம் பண்ணினார்கள். 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவிலே தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அவர்களால் அதை குடிக்கக்கூடாது இருந்தது. ஆனால் அதனாலே அந்த இடத்திற்கு மாரா என்று பெயரிட்டார்கள். ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அங்கே அவர் ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து என்று சொல்லப்பட்டு, ஆண்டவர் தான் இந்த இடத்துல சோதித்தார் என்று சொல்லப்பட்டது. ஜனங்களுக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய யாத்திரையில் சில காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் சில கசப்புகளை அனுமதிக்கிறவராய் இருக்கிறார், அதையும் மாற்றுகிற வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆனால் பாருங்கள், பிரச்சனை வந்த உடனே ஒவ்வொரு நேரத்திலும் இந்த இஸ்ரவேல் மக்கள் ஊழியக்காரர்களை தான் குறை சொல்கிறாங்க. தங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகளை பார்ப்பதில்லை, ஊழியக்காரர்களை குறை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறாங்க? இவர்களுக்கு குறை சொல்கிறது தான் வேலையாக இருக்குன்னு சொல்லி ஜபம் பண்ணுறதே இவருடைய வேலையாக இருக்குது, மோசையோட வேலை. இந்த ஜபத்தை இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல உடனே அந்த நீர் என்னவாக இருக்கும்? மதுரமாக மாறி இருக்கும். நம்ம சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார், நம் வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்றால் நமக்கு கடவுள் ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு செழிப்பை நமக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அதை அடைய வேண்டும் என்றால் இந்த சூழ்நிலையை கடக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
அதை விட்டு என் வாழ்க்கையை ஏன் ஆண்டவரை கசப்பாக மாற்றிட்டீங்க, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ போராட்டம், என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட நிந்தனைகள் அவமானங்கள். ஆனால் ஒரு நிந்தனையும் அவமானமும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்கிறது என்றால் உங்களை கர்த்தர் சிங்காசனத்திலே உயர்த்தப் போகிறார் என்று அர்த்தம். உங்கள் சரீரத்தில் பலவீனப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் இயேசுவுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில், விசுவாசமாக இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வியாதியில் உங்கள் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். உங்களை அதிகமாய் பலப்படுத்த போகிறார். தருதரத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இப்போ என்னுடைய சூழ்நிலையில் நான் என் பொருளாதார ரீதியான காரியங்களில் உடைந்து போயிருக்கிறேன், அதில் ஒரு கசப்பு இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் இனி நீங்கள் தருதரத்தையே பார்க்க போவதில்லை, நீங்கள் ஒரு செழிப்பை பார்ப்பீர்கள். அதற்காகவே பணத்தின் மேன்மை என்ன என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று. இப்போ இந்த இடத்துல கசப்பு வந்துருச்சு. கசப்பு வந்தோன்னே நம்ம என்ன சொல்லிடுறோம், ஆண்டவரை ஏன் கசப்பாக மாற்றிட்டீங்க. அப்படி தான் ஒரு அம்மா சொன்னாங்க. ரூத் 1:20 சர்வ வல்லவர் என்ன பண்ணார், எனக்கு கசப்பை கொடுத்துட்டார். சர்வ வல்லவர் கசப்பை கொடுக்கிறவரா? கசப்பை மாற்றுகிறவர். அப்போ கசப்பை கொடுக்குறாருனா நாம் ஏதோ ஒரு காரியம் செய்திருக்கிறோம். அந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். இந்த கசப்பு வார்த்தையிலும் கசப்பு இருக்கும். சங்கீதம் 64:4 சொல்லப்பட்டிருக்கு, வார்த்தையிலும் கசப்பு. கசப்பான வார்த்தைகளை நாம் பேசிட்டோம்னா நமக்கு கசப்பு தான் ரிட்டர்ன் வரும். நம்ம வாயின் வார்த்தைகள், அந்த வாயின் வார்த்தைகள் கசப்பாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன திருப்பி ரிட்டர்ன் கிடைக்கும்? கசப்பு தான் கிடைக்கும். இந்த ஜனங்களுக்கு இங்கே கசப்பு வந்துருச்சு. ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துல என்ன பண்ணார் மோசே, மரத்தை தண்ணீரில் போட்டவுடன் தண்ணீர் மாறினது. இது என்ன மரம்? வேதத்தின் அடிப்படையில் இது வெள்ளை போல மரம் என்று சொல்லப்படுது. கசப்பான மரம், வேப்ப மரம் போல் ஒரு கசப்பான மரம். ஹீப்ரு பைபிள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேப்ப மரம் போல் கசப்பான மரம். ஆனால் இந்த ஒரு கசப்பான மரத்தை தூக்கி தண்ணியில் போட்டால் தண்ணி என்ன மாறி இருக்கணும்? கசப்பாக மாறி இருக்கணும். ஆனால் கசப்பான நீர் மதுரமாக மாறிச்சான். அப்படி தான் இயேசுவின் இரத்தத்தால் இரத்தத்தில் உண்டான பாவம் மாற்றப்பட்டது போல வாழ்க்கையில் கசப்புகள் மாற ஆண்டவராக இயேசுவை தூக்கி நம்ம வாழ்க்கையில் போடணும். ஏன்னா அவர் சிலுவையில் சகல கசப்பையும் எடுத்து விட்டார். அவர் சிலுவையில் சகல கசப்பையும் எடுத்து விட்டார். அவரே நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்த நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் மாறும். அது மதுரமாய் நமக்கு என்ன ஆகும்? மாற ஆரம்பிச்சிடும். இதை விசுவாசிக்கணும். அவர் பாருங்கள், இங்கே ஒரு நியமத்தையும் நியாயத்தையும் கட்டளையிட்டார். 2 காரியங்கள், நியமம், நியாயம். இது என்ன அப்படின்னா, ஓய்வு நாளை சரியாக அனுசரிக்கணும், தகப்பனின் தாயும் கனம் பண்ணணும். இதுதான் 2 காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து எங்கே இருக்குன்னு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினால் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அதே அடுத்தபடியான வசந்தவாதம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு நீ நன்றாக இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. இந்த அதிகாரத்தை முழுவதும் வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த 2 வசனத்தில் மட்டும்தான் கட்டளையிட்டபடியே ஆண்டவர் சொன்ன இந்த 2 காரியங்கள். இந்த 2 காரியத்தை இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த மாறாவில் தகப்பனின் தாயும் கனம் பண்ணணும்னா, தகப்பன் என்று சொல்லப்படுது நமக்கெல்லாம் பிரதான தகப்பன் ஆண்டவராக இயேசுவானவர். அடுத்தது சபை ஊழியர்களை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்கணும். தாய் திருச்சபையை காண்பிக்கிறது. இஸ்ரவேலர் செங்கடலை கடந்து விட்டார்கள். இஸ்ரவேலர் இனி மோசையோட பேச்சை கேட்க வேண்டியதில்லை என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள்ளே வந்துவிடக்கூடாது. இப்போ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என் தரித்திரத்தை ஜெயிச்சிட்டேன், என் வியாதியை ஜெயிச்சிட்டேன், சாபத்தை ஜெயிச்சிட்டேன், இனிமேல் நான் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும், எப்பயாவது ஒரு வாட்டி போய்க்கலாம், அந்த எண்ணம் வந்துட்டாவே அப்பயே என்ன ஆயிடுச்சு, நம்ம கர்த்தர் கொடுத்த அந்த நியாயத்தையும் நியமனத்தையும் மீறாக ஆரம்பிச்சிடும். ஓய்வு நாள் அசட்டை பண்ண ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்தான் இந்த ஓய்வு நாளை சரியாக அனுசரிக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம்தான். தகப்பன் தாய், அதாவது ஊழியர்களும் திருச்சபையும் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். நம்ம கனவீனம் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இதை கற்றுக் கொடுக்கணும் தான் இந்த இடத்துல என்ன பண்ண தண்ணீர் கசப்பாக மாற்றப்பட்டது. இந்த ஜனங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். நான் எப்படி உங்களை அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தேன், வியாதியிலேருந்து வெளியே கொண்டு வந்தேன், தரித்திரத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தேன், சாபத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தேன், பொல்லாத சத்துருக்கள் மத்தியிலேருந்து வெளியே கொண்டு வந்தேன், வல்லமைகள் மத்தியிலேருந்து வெளியே கொண்டு வந்தேன். ஆனால் நீ இதை மறக்காத, இதை நினைவு கூறும்படி ஓய்வு நாள் அனுசரி. இது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் பட்சத்தில், இதை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் உணரும் பட்சத்தில் திருச்சபை கூட்டத்தையும் ஆராதனையும் அசட்டை செய்ய மாட்டீர்கள்.
அதே போல் ஊழியர்களுடைய வார்த்தையை அசட்டை செய்ய மாட்டீங்க. ஏன்னா இந்த 2 காரியங்களை அசட்டை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓய்வு நாள் அசட்டை செய்கிறது, ஊழியர் அசட்டை செய்கிறது, திருச்சபையை அசட்டை செய்கிறது. இந்த கட்டளையை கடைபிடிக்காதவர்கள் சத்ருவின் கையில் அகப்பட்டு வழி விலகி போனவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வழி விலகி போகிறவர்களால் தான் இதை செய்ய முடியாது. வாழ்க்கையில் கசப்பு மாற்றப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் கசப்பை மாற்றின இயேசுவை நான் ஆராதிக்கிறேன், என் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கின இயேசு ஆராதிக்கிறேன்னு சொல்கிறவங்க திருச்சபை காரியங்களில் சரியாக இருக்கணும். சரி, இப்போ மாறாவில் கசப்பு மாற்றப்பட்டது. இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவராக இயேசுவின் மேல் நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கிறீர்களோ, அவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் நிச்சயமாக மாற்றப்படும். இந்த 2 கட்டளையை மறக்கக்கூடாது. சரி, இந்த கசப்பு மாற்றப்பட்டது. இப்போ செழிப்பை நோக்கி கர்த்தர் நடத்துகிறார். கசப்பு மாற்றப்பட்டால் தான் செழிப்பு. பாஸ் த பிட்டர்னஸ், ப்ராஸ்பரிட்டி இஸ் வெயிட்டிங். உனக்கான செழிப்பு காத்திருக்கிறது, உங்களுக்கான செழிப்பு காத்திருக்கிறது. அதை அனுபவிக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்பதை இந்த இடத்துல கர்த்தர் காட்டுறார் பாருங்க. இந்த இடத்துலேருந்து அவங்க நகர்றாங்க. அதே என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் மாறாவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். ஏலிமிலே 12 நீரூற்றுகள் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஜனங்கள் எங்கே வந்திருக்கிறாங்க? மாறாவிலிருந்து ஏலிமுக்கு வந்திருக்கிறார்கள். கசப்பான இடத்திலிருந்து கர்த்தர் தங்களுக்காக உண்டாக்கின அந்த செழிப்பான இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஏலிமின் வாழ்க்கையை இஸ்ரவேலர்கள் அனுபவித்தார்கள். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு அற்புதங்கள் கூட நடக்கலை. ஆனால் இந்த இடத்துல என்ன இருந்தது? 12 நீரூற்றுகள் இருந்தது. அது என்ன 12 நீரூற்றுகள்? இந்த 12 நீரூற்றுகள் என்பது 12 கோத்திரங்கள். 12 கோத்திரங்களுக்கான 12 நீரூற்று. பாருங்கள், இப்படிப்பட்ட ஆதாம் ஏவாள் அவர்களை உண்டாக்கும் பொழுதே ஆண்டவர் இந்த 12 நீரூற்றை ஏலாமிலே உண்டு பண்ணி வைத்திருந்தார். ஏன்? அதுக்கப்புறம் இவர்கள் சந்ததி மூலமாக 12 கோத்திரங்கள் வரும். இந்த 12 கோத்திரங்கள் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வருவார்கள். அவர்களை போஷிக்க வேண்டும், அவர்கள் செழிப்பை காண வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த நீரூற்றை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட அன்பு பாருங்க. இந்த 12 கோத்திரத்தில் 70 குடும்பங்களாக பிரிந்திருந்தார்கள். ஆகவே தான் இஸ்ரவேலுக்கு 70 மூப்பர்கள் இருந்தார்கள். 70 மூப்பர்கள். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்க. ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரே நீரூற்று கொடுக்கல. தேவ திட்டம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக போஷிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்குது. ஒவ்வொரு குடும்பமும் நாம் அனைவரும் ஒரே திருச்சபைக்குள்ளே நாம் இருக்கிறோம். அதை இயேசுவானவர் பார்க்கிறார். ஆனால் அவருடைய திட்டம் நம்மை தனித்தனியாய் பராமரிக்க வேண்டும். உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அவர் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார். பராமரிக்கிறவராய் தன்னை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. கர்த்தர் பராமரிப்பார், தனிப்பட்ட விதமாய் உங்களை பராமரிப்பார். மனிதர்கள் என்னை விசாரிக்கலை அப்படி என்னாதீங்க. கர்த்தர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் விசாரிப்பார், பராமரிப்பார். அவருடைய பராமரிப்பை காண்பீங்க. ஆனால் கசப்பை பார்த்து நின்று விடாதீர்கள், கசப்பை பார்த்து முறுமுறுத்து விடாதீர்கள். அந்த கசப்பு சில காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது. கசப்பை கடந்த உடனே ஒரு செழிப்பை கர்த்தர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். எனக்கான செழிப்பு ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கு. இதை விசுவாசிங்க. இந்த நீரூற்று எப்போ உருவாக்கப்பட்டது பாருங்கள். உலகம் சிருஷ்டிக்கும் போதே ஆதாம் உருவாக்கப்பட முன்னுமே இந்த 12 நீரூற்றுகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த 12 கோத்திரங்களும் எங்கே வருவாங்க? ஏலிமுக்கு வருவாங்க என்று ஆண்டவராக இயேசுவுக்கு தெரியும். ஆகவே தான் இந்த நீரூற்றுகளை சிருஷ்டித்து வைத்திருந்தார். நம்ம தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நம் இயேசுவானவர் சகலத்தையும் ஆயத்தம் செய்து வைத்து விட்டார். இதை விசுவாசிக்கணும். நான் பிறக்கும் பொழுதே எனக்கான காரியங்கள் ஆயத்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய யாத்திரையில் நான் பல இடத்துல தேங்கி நின்றுடக்கூடாது. கர்த்தர் என்னை நடத்துகிற விதத்தில் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்தணும். என்னை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். இது நிறைய பேருக்கு தெரியும். என்னை வியாதியிலிருந்து விடுதலையாக்கினார். இதுவும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. என்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்கினார். இதையும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. என்னை தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த காரியத்திலிருந்து வெளியே வந்த பிறகு கர்த்தர் எனக்கு இது போதும் ஆண்டவரே, நான் இந்த இடத்துல இருந்துடுறேன் அப்படின்னு இருந்துடக்கூடாது. உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய கானானை, செழிப்பான தேசத்தை கர்த்தர் பூமியிலும் சரி விண்ணுலகிலும் சரி நமக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். பூமியில் நீங்கள் செழிப்பாய் வாழ்ந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. இதை இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கும்படிதான் கர்த்தர் மாறாவிலிருந்து ஏலியமுக்கு நடத்தினார். மாறாவின் கசப்பான அனுபவம் அது வரலாம். ஆனால் உங்கள் தேவைகளை ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தம் செய்து விட்டார். கசப்பை கடந்தால் செழிப்பு
காத்திருக்கிறது. Past the bitterness, prosperity is waiting. The prosperity, உங்களுக்கான செழிப்பை ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். அவர் நடத்துகிறபடி உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரத்திலிருந்து கேட்கப் போகிறோம். கூர்ந்து கவனியுங்கள். இந்த நாளில் கேட்ட சத்தியம், என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் நிச்சயமாக மாற்றப்படும். கசப்புகள் வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அதை நான் கற்றுக்கொள்வேன். இதை கடக்கும் பொழுது எனக்கான செழிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை விசுவாசியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே கசப்பை கடந்து செழிப்பாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.